என்று அறிவித்து விடுகிறார்கள். ஏத்தி இதுக்கு பேர் டெபாசிட் வாங்கிருவியா? ஏன்னா டெபாசிட்டை கொடுத்தா எங்களுக்கு வாங்க தெரியாதா? என்ன டெபாசிட் கட்ட வழி இல்லாமல இருந்தோம்? என்னடா பேச்சு, இப்படியே பேசிட்டு இருந்தான். டெபாசிட் வாங்கிறா நீ உதயசூரியனே டெபாசிட் போச்சுப்பா, உன் டப்பா டான்ஸ் ஆடிச்சு. நேற்று வந்த குக்கர் சின்னத்திட்ட தோத்து போய் ஓடுனீங்களே, 17 கட்சி கூட்டணி 10 கட்சி கூட்டணி வச்சு. அந்த தேர்தலில், இடைத்தேர்தலில் ஒரு பொது தேர்தல் போல ஒவ்வொரு மூளை முடுக்கிலும் சந்து பொந்துலையும் நாங்கள் கொடியை பிடிச்சிக்கிட்டு நடந்தோம். மிரண்டு போனான். ஏடா இவ்வளோ பேர் வந்துட்டான், எங்கேருந்துடா வரீங்க, எப்படா வந்தீங்க அப்படின்னா. ஆனால் பெற்ற வாக்குகள் என்னமோ 3500 வாக்குகள் தான் அந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி. ஆனால் பொது தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட அதிகமான வாக்குகளை அங்கேயும் பதிவு செஞ்சோம், அந்த இடைத்தேர்தலையும். அதே தான் ரவீந்திரன் துரைசாமி பல பேட்டிகளில் நிறுவுவார். எங்க தமிழ் தேசியம் எழுந்ததென்றால் ஆர்கே நகர் இடைத்தேர்தலே எழுந்துட்டான் சீமான் அப்படின்னு அவர் தான் குறிப்பிட்டு சொன்னார். அங்க மேலேறி வந்தோம். அடுத்து 2016 நாடாளுமன்ற தேர்தல் தான். இதே இப்போ போன நாடாளுமன்ற தேர்தலுக்கு இதே கதை தான் பேசினான். டேய், உங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு சம்பந்தம் இருக்கா? உங்களுக்கு யாரா ஓட்டு போட போறான்னாங்க. 2016 காலத்தில் சந்தித்தோம். 16 தேர்தலில் இரட்டை மெழுகுவர்த்தி சின்னம் எங்களுக்கு. 19 தேர்தலை சந்திக்கின்ற போது அப்போ தான் விவசாயி, கரும்பு விவசாயி சின்னம் தராங்க. அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்த்து பல இடங்களில், நான்லாம் பல இடங்களில் சிட்டில் பார்க்கணும். அந்த எங்கள் பகுதியெல்லாம் நான் அப்போல்லாம் கடுமையான எதிர்ப்பு. நான் எடுத்துகிட்டு போய் துண்டறிக்கை எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன். ஒரு பகுதியில், ஒரு தெருவில், ஒரு வீட்டில் ஒரு பையன் கேட்குறான். இப்படி கொடுத்துட்டு வந்துட்டேன். உடனே கூப்பிட்டான், உங்கள் அண்ணன் பேர் என்ன தெரியுமா அப்படின்னா. என்னப்பா? சீமான் அப்படின்னா. இல்லை அவர் பேர் சைமன் அப்படின்னா. சரி இருக்கட்டும்பா, என்னப்பா அதனால பிரச்சனை? டே, அவர் சைமனாக இருந்தால் என்ன, முருகனாக இருந்தால் என்ன, முகமதுவாக இருந்தால் உங்களுக்கு என்னடா பிரச்சனை? எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. சீமான் என்ன கலரில் சட்டை போட்டிருக்காரு, சீமான் என்ன கலரில் பேண்ட் போட்டிருக்காரு, இதுக்கடா வந்திருக்கிறீங்க? என்ன அரசியலை முன்வைக்கிறார் சீமான், அப்படித்தானே நீங்கள் பார்க்கணும். அதைத்தானே நீங்கள் உற்று நோக்கணும். அடிப்படையே பிழையாக இருக்கிறதே. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையப்பா, உனக்கு எதுவும் பிரச்சனையான்னு கேட்டேன். பேசாமல் படியேறி போயிட்டான். இன்னொரு வீட்டில் போய் கொடுக்குறேன். அது ஒரு பிராமணர் வீடு. அந்த ஐயா கூட வந்துட்டார். ஆனால் அந்த அம்மா என்ன நினச்சின்னு தெரியல, வேகமாக வெளில ஏஞ்சி வந்தாங்க. 60 வயது மறைக்கத்தக்க ஒரு பெண்மணி. கெட் லாஸ்ட் அப்படின்னு சட்டுன்னு கதவை சாத்தினாங்க. என்னோடு இன்னொரு 2-3 பேர் வந்தாங்க. இந்த கலை வந்திருக்கிறாருன்னு தெரியல. கலை செல்வன் அருண், என்ன அருண் இப்படி பேசுகிறாங்க, விடுகலை, வயசானவங்க அவங்க சின்ன பிள்ளை மாதிரி நடந்துக்கிறாங்க, சின்ன பசங்க நாம இந்த இடத்துல பெரியவங்கள ஆயிடுவோம், நகர்ந்து வாங்க அப்படின்னு சொல்லி நகர்ந்து வந்தோம். எல்லா இடங்களிலும் போனோம், எல்லா இடத்துலையும் வாக்கு சேகரித்தோம். விளைவு 1.1 ஆரம்பிச்சு 3.78க்கு வந்தோம். 3.8 நாடாளுமன்ற தேர்தல் 17,60,000 பேர் எங்களுக்கு வாக்கு செலுத்தினான். இவன் கேலி பண்ண அதே நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் வாக்குகளை பெற்றோம். அடுத்து 2021 தேர்தல் வந்தது. அதே தான், 2 தேர்தல் நின்றுட்டீங்க. அதுக்கப்புறம்லாம் நீங்கள் கூட்டணிக்கு வந்து தான் ஆகணும். உங்கள்கிட்ட ஏது காசு, உங்கள்கிட்ட ஏது பணம், உங்கள்கிட்ட ஏது வேட்பாளர், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஊடகம் இல்லை. ஆனால் நம்பிக்கை உண்டு, கனவு உண்டு, என்ன செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கம் உண்டு. அதை முன்வைத்து நாங்கள் நகர்ந்து கொண்டே இருந்தோம். விளைவு, இவன் அன்னைக்கு புதுசாக உலக நாயகன் கமலஹாசன் உள்ள வந்துட்டார். 2019 உள்ள வந்துட்டார். அவர் ஒரு பக்கம், டிடிவி தினகரன் அமமுக ஒரு பக்கம், திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி ஒரு பக்கம், அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி இன்னொரு பக்கம். இந்த 4க்கு இடையிலே ஊடறுத்து நாங்கள் உள்ள வந்தோம். அதில் 17,60,000 பேர் போட்டா. அடுத்து 21 தேர்தல் வந்தது. நிற்க முடியல. யாரு? உலக நாயகன் சரத்குமாரை கூட்டு சரத்குமாருக்கு 40 சீட்டை கொடுத்தாரு. அவர் எங்கே நிற்க வைக்கிறது, யார் நிற்க வைக்கன்னு தெரியாமல் அவர் திருப்பி வேற கொடுத்தார். என்னால் இவ்வளோ பேர் நிற்க வைக்க முடியாதுன்னு. அதுலேயே அவங்க கதை முடிஞ்சு போச்சு. அதே தான் டிடிவி தினகரனுக்கும். அவரும் கூட்டணிக்கு போய் மல்லாந்துட்டார். ஆனால் மீண்டும் நாம் தமிழர் கட்சி தனித்தே களம் கண்டது. எங்கள் அண்ணன், அருமை அண்ணன் சென்னமன் சீமான் திருவொற்றியூரில் போட்டியிட்டாங்க. தனக்கு வாக்கு சேகரிக்கிறதுக்கு கூட அவருக்கு நேரம் இல்லாமல் சுற்றி சுழன்றார் தமிழகம் முழுக்க. கடைசியாக தான் திருவொற்றியூருக்கு வந்தார். ஆனால் என் அருமை சொந்தங்களே, எங்கள் அருமை மக்கள், நீங்கள் எங்களுக்கு 6.8 விழுக்காடு 30 லட்சம் வாக்குகளை கொடுத்து நீங்கள் எங்களை மீண்டும் எங்கள் கரங்களை எருக பற்றினீர்கள். எங்கள்
30 லட்சம் வாக்குகளை கொடுத்து துவண்டு விட வேண்டாம் தம்பிகளே, தங்கைகளே, நாங்கள் இருக்கிறோம், உங்கள் கரங்களை பற்றி கொண்டு நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி எங்களுக்கு நம்பிக்கை ஊட்டினீர்கள். விளைவு 2024 தேர்தல் வந்தது. மறுபடியும் பேசினான், இது மோடியா ராகுலான்னா, நீ போய் ஓரமா நில்ற. இந்த நிலைப்பாடை எங்கள் அண்ணன் எடுத்தார். எதற்கு தேசிய கட்சி? எனக்கு என் மொழிக்காக நின்றிருக்கிறியா? என் உரிமைக்காக நின்றிருக்கிறியா? என்னுடைய மீனவர்களுக்காக நின்றிருக்கிறியா? என்னுடைய மாணவர்களுக்காக நின்றிருக்கிறியா? எதுக்குமே நிற்காத உனக்கு என் வாக்கு எதுக்கு கேட்டார். இவர்களை தூக்கி சுமந்து கொண்டு இந்த திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வருகிறது, எல்லோரையும் புறந்தள்ளுங்கள், நாங்கள் வருகிறோம் என்று சொன்னோம். பார்த்தான், இவன் என்ன அடங்க மாட்டான் போல இருக்கு அப்படின்ட்டு சின்னத்தை தூக்கணும். 15 நாள் முன்னாடி வரைக்கும் சின்னம் என்னன்னு தெரியாது. போஸ்டர்லாம் அடிச்சிட்டோம், சின்னம் போடாமலே அடித்தோம். சீமானின் சின்னம் என்ன அப்படின்னு போஸ்டர் அடித்தோம். அப்படி போட்டு கொடுத்தோம். ஹுமாயூன் கபீர் தான் எங்கள் ஹுமாயூன் கபீர் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசும்போது குறிப்பிடுவார், டேய் எங்களுக்கு இந்த சின்னம் இல்லடா, நீ தோல்வின்னு எழுதி கொடுத்து அதையே சின்னமா நீ கொடுத்தாலும் நாங்கள் எல்லார்ட்டையும் கொண்டு போய் சேர்த்து நாங்கள் வெற்றி வாகை சூடுவோம். காரணம் என்ன? காரணம் என்ன? டேய் உங்களை மாதிரி கருணாநிதி, ஜெயலலிதா, எம்ஜிஆரை பார்த்து அரசியலுக்கு வந்தவங்களாடா நீங்க. நாங்கள் எங்கள் அருமை அண்ணன் சீமான் சொல்வதைப் போல உலகம் 22 நாடுகள், உலக நாடுகளை எதிர்த்து தனியாளாக களத்தில் நின்று போர் செய்த வீரன், இந்த மாவீரன் பிரபாகரனின் வழிவந்த தோன்றல்கடா நாங்க. எல்லாருக்கும் அந்த 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 அணியில் இருந்த விடுதலை புலிகளுக்கு, தன் அணியில் இருந்த ஒவ்வொருத்தருக்கும் மரணத்தை தூக்கு கயிறாக தொங்க விட்டு அப்படி கழுத்தில் இந்த மாதிரி தொங்க விட்டாங்க. எல்லாருக்கும் கொடுத்தாரு சைனைடு குப்பியை, அப்படி தூக்கி பையில வச்சிருப்பான். எல்லோருக்கும் ஒரே ஒரு சைனைடு குப்பி. இந்த தலைவனை பாருங்கள், 2 சைனைடு குப்பியை வச்சிருப்பான். இவன் தான் தலைவன். நீ தலைவன் யாருன்னே தெரியாம திரையில போய் தேடிக்கிட்டு இருக்கிற. எப்படி அவன் வந்து பேசுறான், மதச்சார்பற்ற சமூக நீதி எங்களுடைய கொள்கைன்றான். ஏய், சமூக நீதினா என்ன? முதல்ல இங்க வா, அதற்கு பதில் சொல்லு அப்படின்னு கேட்குறோம். சமூக நீதினா என்னங்க? என்ன ஐயா, கொஞ்சம் எல்லாம் ஓரமாக உட்காந்துருங்க, நான் பேசிட்டு வரேன். உள்ள உட்காருங்க. சமூக நீதினா என்ன முதல்ல அது சொல்லு. அதுக்கப்புறம் அது மதச்சார்பற்ற சமூக நீதியா, மதச்சார்புள்ள சமூக நீதியா என்று அப்புறம் பேசும். இந்த தெரு வழியே நான் நடக்கக்கூடாது, இந்த பொது குளத்தில் நான் குளிக்கக்கூடாது, இந்த இடத்துல தண்ணீர் அள்ளி பருகக்கூடாது, இந்த இடத்துல நான் போய் கல்வி கற்கக்கூடாது, இந்த பல்கலைக்கழகத்துக்குள்ள நான் போகக்கூடாது. காரணம் என்ன? நான் ஏழை என்பதற்காக அல்ல, நான் இழி சாதி, தாழ்த்தப்பட்டவன், தாழ்ந்தவன் என்கின்ற காரணத்தினால அத்தனை உரிமைகளையும் மறுத்தாங்க. எந்த காரணத்தை சொல்லி, எந்த சாதியை காரணமாக சொல்லி இந்த உரிமைகள் அத்தனையும் மறுத்தீர்களோ அதே சாதியை காரணமாக வைத்து நாங்கள் அந்த உரிமைகளை திரும்ப பெறுவதற்கு பெயர்தான் சமூக நீதி. சமூக நீதி, இடஒதுக்கீடு. இதுல எங்கேருந்து வந்துச்சு உங்களுக்கு? மதச்சார்பற்ற சமூக நீதி. சமூக நீதிங்கிறதே சாதி அடிப்படையில் பார்த்து இடஒதுக்கீடு கொடுக்கறது தான். இதுல எங்கேருந்து வந்துச்சு உங்க மதச்சார்பற்ற சமூக நீதி? எங்க இருக்கு? என்னத்தையாவது சினிமா வசனம் மாதிரி பேசி விட வேண்டியது. பிளாஸ்ட் பிளாஸ்ட், மாசு மாசு. என்ன மாசு? உன் மாசை தான் பார்த்தோமே. கரூரில் போய் செத்திங்களடா, கூட்டத்தில் நசுங்கி செத்திங்களே. அறிவு கொஞ்சமாவது இருக்குதா? அவனை விடு, இந்த மக்களுக்கு இருக்குதான்னு கேட்குறேன். ஒரு பிள்ளையை பெற்ற தாய் பேசுகிறாங்க, என் மகன் போகிறான், செத்து போனா போதுங்குது அம்மா. இந்த அம்மாவை என்ன சொல்கிறது? இந்த பையன் செத்துது போல அந்த அம்மா போய் செத்து தொலைஞ்சிருக்கலாம். அந்த பையன் போனால் பரவாயில்ல, என் பையன் போனால் பரவாயில்ல, இவர் பக்கத்தில் நின்று பார்க்கறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டானே அப்படின்னு பேசுறீங்கன்னா எவ்வளவு தரம் தாழ்ந்து போயிட்டோம். இப்படிப்பட்ட ஈகையர்கள் இந்த மண்ணிலே உலவிய இந்த மண்ணில் எவ்வளவு கேவலங்கட்டு போய் இருக்கிறோங்கிறது இதை விட பெரிய சான்று உங்களுக்கு வேண்டுமா? என் அருமை சொந்தங்களே, நீ இந்த திரையில் இருக்கிறவனை தேடாத, தயவு செய்து. இந்த காலத்தில் வந்து நிற்கிறோம். இதுவரை நாங்கள் இன்னும் வெற்றியை சந்திக்கவே இல்லை. தொடர் தோல்வி 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 தோல்வியை தவிர நாங்கள் இன்னும் வேற எதையுமே சந்திக்கல.
ஆனாலும் இந்த களத்தில் நிற்கின்றோம் என் அருமை சொந்தங்களை. எதற்காக? அடுத்து வருகிற தலைமுறையாவது எங்களை மாதிரி இந்த மழையிலையும் வெயிலையும் நின்று காட்டு கத்திட விட்டுறாதீங்க. நீங்கள்லாம் சரியான அரசியலை செய்திருந்தால் நாங்கள் இப்படி வந்து பேசிக்கிட்டு இந்த மழையில் இதில் நினைஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. எதுக்கு இந்த தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்க வேண்டிய தேவை ஏன் வந்தது? என் அருமை சொந்தங்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். 69% இடஒதுக்கீடு இருக்கு நம்முடைய தமிழ்நாட்டில். அதனுடைய வரலாறு என்ன? அவர்கள் போராடிய அந்த கால அந்த வரலாற்றை மீள்வாசிப்பு செய்திருக்கிறோமா? எத்தனை உயிர்களை இதற்காக நாம் பலி கொடுத்திருக்கின்றோம்? எவ்வளவு தூரம் இதை கடந்து வந்திருக்கின்றோம்? அத்தனை பேரையும் இவங்க அடையாளப்படுத்தி இருக்கிறானா? ஒன்றே ஒன்று சொல்லுவான், பெரியாரும்பா அண்ணாம்பா, இதை தாண்டி வேற ஒன்றும் இல்லை. அதை தாண்டி இங்க யாருக்கும் வரலாறு இல்லைன்னு பேசிக்கிட்டு இருக்கிறான். என் அருமை சொந்தங்களே, இந்த மொழி காக்க, இந்த இனம் காக்க பல உயிர்களை நாம் கொடுத்திருக்கின்றோம். பல பெரியார்கள் இங்கே இருந்திருக்கிறார்கள். அந்த பெரியார்களை முன்னெடுத்து அவர்களை முன்னிறுத்தி ஒரு மிகப்பெரிய அரசியலை நாங்கள் முன்னெடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த கடும் மழையிலும் நின்று பேசிக்கொண்டிருப்பதெல்லாம் எங்களுக்காக அல்ல, உங்களுக்காக, நமக்காக, நம்முடைய எதிர்கால சந்ததியினருக்காக என்பதை உறுதியாக சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். நன்றி திரு அருண் பாரதி அவர்கள்.